வணக்கம். இன்றைக்கி உங்கள் ஆதிஸ் ரெசிப்பியில் சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் கத்திரிக்காய் வந்து எவ்வளோ வேணாலும் சின்னதாக எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் 4ஆக கட் பண்ணியிருக்கிறேன். அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. காம்பு பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு மட்டும் கட் பண்ணுங்கள், ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி ஒரு பெரிய வெங்காயம், 10 சின்ன வெங்காயம், தக்காளி பார்த்திங்கன்னா மொத்தமாக 2 தக்காளியை, ஒரு தக்காளி வந்து தனியாகவும் ஒரு தக்காளி வந்து தனியாகவும் கட் பண்ணியிருக்கேன். 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, வெந்தயம், குழம்புத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயம், கடுகு, எண்ணெய், அப்புறம் கொஞ்சமாக புளி தண்ணி. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த பெரிய வெங்காயமும் இந்த ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கோமா, அதையும் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒன்றாவே போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா போட்டு நம்ம பேஸ்ட்டாக பண்ணி எடுத்துப்போம். இப்போ ஒரு வானலில் நான் நல்லெண்ணெய் பாதி, கடலெண்ணெய் பாதி வந்து ஆட் பண்ணுறேன். நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெய் வந்து நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு வந்து ஆயில் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். இந்த குழிக்கரண்டியால் 2 குழிக்கரண்டி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காயில் ஆட் பண்ணிடணும். இதில் இருக்கிற இந்த கத்திரிக்காயெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நல்லா வதங்கணும். ஒரு 3/4 வேக்காடு ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். நல்லா கலர் மாறுற வரைக்கும் இதில் எடுத்துப்போம். பாருங்கள், கத்திரிக்காய் இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் கலர் வந்து எப்படி மாறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே ஆயிலையே கடுகு, அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் இதை வந்து ஆட் பண்ணிடலாம். கடுகு பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சப்புறம் இதில் 2 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கிறத நல்லா கிள்ளி போட்டுட்டு கருவேப்பிலையும் இதிலையே ஆட் பண்ணிடுறோம். அப்புறம் பூண்டு, ஒரு 10 பல்லு பூண்டை வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி அதை வந்து ஆட் பண்ணிடுறோம். அதே மாதிரி அது கூடவே சின்ன வெங்காயத்தையும் நல்லா ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா வதங்கட்டும். இதோ நல்லா வதங்கி கலர் மாறிட்டு வருது. இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த தக்காளியும் இதில் ஆட் பண்ணிடலாம். தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் கத்திரிக்காய் பார்த்து எடுக்கிறப்ப நல்லா பிஞ்சு கத்திரிக்காவே எடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள், குழம்பு பொடி இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா ஆட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக நான் குழம்பு தூள் வந்து வீட்டில் அரைச்சி தான் போட்டிருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து இந்த குழம்பு தூள் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். அந்த சாம்பார் தூள் தான் வந்து குழம்பு தூளாக யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த ரா ஸ்மெல்லாம் வந்து போகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இதில் இருக்கிற அந்த ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இது கூடவே நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற இதை ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த அரைச்ச வெங்காயத்தோட ஸ்மெல் வந்து மாறணும். அந்த பச்சை ஸ்மெல் வந்து மாறி நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். பாருங்கள், நல்லா அதோட ரா ஸ்மெல்லாம் போய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த புளி தண்ணியை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணிடலாம். இது கூட கொஞ்சமாக நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ஒரு கொதி வந்ததும் நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருக்க இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு
இது நல்லா சுண்டி வரணும். இந்த குழம்பு வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், இதோ இந்த அளவுக்கு வந்து நல்லா குழம்பு சுண்டினதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது சூடான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி.